காலில் விலங்கு போட்டு சுமார் 25 வருஷம் ஓதி கொடுத்துருக்குறாங்க. தொழுகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் அவுத்து விடுவாங்க, திரும்ப கட்டி போட்டுருவாங்க. இஸ்மாயில் மன்பை கொல்லுமேடு கடலூர் மாவட்டம். பாரூக் வடகரை தென்காசி மாவட்டம். வாணியமாடூர் கடலூர் மாவட்டம். மதரசாவினுடைய பொருளாளர் ஹாஜி அவர்கள், ரப்பானி மௌலவி அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நெறியாளுகையோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய ஷேகுல் ஜாமியா மாவட்ட காசி ஹசரத் கிபிலா தாமத் பரக்காத்துஹும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஜாமியாவினுடைய கண்ணியத்திற்குரிய பேராசிரியர்கள், மன்பை பேரவையினுடைய மாண்பார்ந்த உலமா பெருமக்கள், மூத்த முன்னோடிகள், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர்கள், சமுதாய பிரமுகர்கள், இன்னமும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள், இந்த ஊரின் பல்வேறு ஜமாத்துகளை சார்ந்தவர்கள், வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியக்கூடிய ஈமானிய இஸ்லாமிய சொந்தங்கள், பட்டம் பெறும் அன்பு மௌலவிகள், இளவல்கள், அவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள், மொத்தத்தில் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வியை குறித்து ஒரு அழகான சிறப்புரையை மாநில தலைவர் PAK ஹஜ்ரத் அவர்கள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற இந்த நிலையில், ஆண்டுதோறும் இங்கே பேசுபவன் என்கிற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை மாத்திரம் மௌலவிகளின் வழியாக உலமாக்களுக்கும் அவர்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கும் சொல்ல வேண்டிய கடமையில் நான் உங்களுக்கு முன்னாலே நிற்கிறேன். அநேகமாய் தமிழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் உட்காருவதற்கு இடமில்லை என்கிற ஒரு சூழல் அநேகமாய் இந்த ஊருக்கும் இந்த மதரசாவுக்கும் மட்டும் இருப்பதாக நினைக்கிறேன். 1862, இப்போ 2025, ஒரு நீண்ட பயணம், சற்றேறக்குறைய 163 ஆண்டுகள், 162 வருஷம் முடிஞ்சிருக்கு. அதில் சரிபாதி 81 வருஷம் பட்டமளிப்பு விழாவும் நடந்திருக்கிறது. 162 வருஷங்களை நிறைவு செய்து 81 பட்டமளிப்பு விழாவை கண்டிருக்கிற தமிழகத்தினுடைய ஒரு மூத்த அரபிக் கல்லூரியில் நான் கடந்த ஆண்டுகளிலும் சொல்லியிருக்கிறேன், லால்பேட்டை ஜல்சாவில் பேசப்படுகிற ஒரு செய்தி என்பது தமிழகம் முழுக்க பேசப்படுகிற ஒரு செய்தி. ஏன்னா இந்த தமிழகத்தின் எல்லா மாவட்டமும் இங்கே உட்கார்ந்திருக்கிறது, எல்லா மாவட்டமும் இருக்கிறது. தமிழக முஸ்லிம்களுக்கு சென்று போய் சேர்க்க ஏதாவது செய்தி இருந்தால் இங்கே சொன்னால் போதும், அத்தனை மாவட்டத்தின் உலமா பெருமக்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இந்த கூட்டத்தை கபூல் செய்வானாக. பட்டம் பெறுகிற மௌலவிகள் அவர்களின் வாழ்வு முழுக்க தீன் பணி ஆற்ற அல்லாஹ் கிருபை செய்வானாக என்கிற நல்ல துவாவோடு நான் என் வார்த்தைகளை துவங்குகிறேன். மௌலவிகளே, ஒரு 7 ஆண்டு காலம்
ஃபாசில் ஓதுபவர்கள் 8 ஆண்டு காலம், இவ்ஸும் சேர்த்து ஓதுபவர்கள் இன்னும் ஒரு 10-11 வருஷ காலமோ நாம் கல்வி காலத்தை முடித்திருக்கிறோம். மதரசாக்கள் என்பது 1400 வருஷத்திற்கு மேலான பாரம்பரியத்தை உடையது. உங்களுக்கு தெரியும், மதரசாக்களினுடைய தோற்றம் மக்காவினுடைய அர்கம் மதரசாவிலிருந்து தொடங்கியது, மதீனாவின் சுஃபா மதரசாவிலிருந்து தொடங்கியது. அன்றைக்கு மதீனாவினுடைய திண்ணையிலே தொடங்கி இந்த லால்பேட்டை திண்ணை வரைக்கும் ஒரு 1500 வருஷ பாரம்பரியம் இந்த மதரசாக்களுக்கு உண்டு. ஏதோ திடீரென்று முளைத்ததோ, யாரோ உருவாக்கியதோ, நவீன கால சிந்தனையோ அல்ல. மதரசாக்கள் என்பது அல்லாஹுவின் சிந்தனை, மதரசாக்கள் என்பது ரசூலின் சிந்தனை, மதரசா என்பது நபிமார்களுடைய கான்செப்ட். அந்த அடிப்படையில் தான் இவ்வளவு காலம் இந்த மதரசா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்வி காலத்தை இன்றைக்கு பாரமாக கருதுகிறோம். 7 வருஷம் ஓதணுமா, 10 வருஷம் ஓதணுமா? நமக்கு முன்னாடி உள்ளவங்க ஓதனதை விட நாம் ஓதுறது ரொம்ப கம்மி. இப்போல்லாம் 7 ஆண்டை 6 ஆண்டாக குறைத்தால் அங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக போகுது. நான் யாரையும் குறை சொல்லலை. 6 5 ஆக்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக போகுது. சமீபத்தில் சில பேர் 3 ஆக்கி பார்க்கலான்னு ஆக்கி பார்த்தாங்க, அங்கே அதை விட கூட்டம் வருது. சமீபத்தில் ஏன் நீ மதரசாவுக்கு வர்ற, வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைனில் படிச்சிரு, நான் பட்டம் கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த கல்வி காலம் ரொம்ப லாங் டேர்ம் என்று நினைக்கிறோம், நீண்ட தொலைவு இல்லை. 7 வருஷமானாலும் 10 வருஷமானாலும் ஆக குறைவு. திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளராக அறியப்படுகிற அல்லாமா இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க உஸ்தாத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலில் விலங்கு போட்டு சுமார் 25 வருஷம் ஓதி கொடுத்துருக்குறாங்க. தொழுகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் அவுத்து விடுவாங்க, திரும்ப கட்டி போட்டுருவாங்க. காலில் விலங்கு போட்டு ஓதி கொடுத்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹுவின் மூலமாக சுமார் 3000 வகையான தப்சீர்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்ததாக குறிப்பிடுகிறார்கள் அல்லவா. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு காலில விலங்கு போட்டு ஓதி கொடுத்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலம் எவ்வளவு காலம்? நாம் ஓதுற 7 வருஷம், நாம் ஓதுற 5 வருஷம், இதையெல்லாம் பெரிய காலமாக கருதுகிறோம். 1500 வருஷ கால உலமாக்களின் வரலாறுகளை அல்லாஹுவின் அருளால் உங்களுடைய துவாவால் பேசி கொண்டு வருகிற நான், நேற்றைக்கு பேசிய ஷூட்டிங்கில் ஷேகுல் இஸ்லாம் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலிகின்னு சொல்லி ஜக்கரியா அல் அன்சாரி 102 வருஷம் வாழ்ந்தவங்க, ஜாமியுல் அஸ்ஹருடைய உஸ்தாத், அவங்கள பற்றிய வரலாறு பேசிவிட்டு வந்தேன். அன்பானவர்களே, 20 வருஷம் அஸ்ஹரில் படிக்கிறப்போ சாப்பாடு இல்லை. ராத்திரி பாடமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹவுஸ் மாதிரி ஒரு குளம் இருக்குது, அங்கே போயிருக்கிறாங்க. போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தர்பூசணி சாப்பிட்டு அந்த ஊர் மக்கள் தர்பூசணி தோலை போட்டு போயிருப்பாங்க குளத்து மேட்டில். அந்த குளத்து மேட்டில் போய் பழம் அல்ல, தர்பூசணியை சாப்பிட்டு தோல் கிடக்கும், தோலை எடுத்து முழுசாக சாப்பிட்டு வயிறு நிறைஞ்ச உடனே வந்து படுத்துருவாங்க. பல்லாண்டு காலங்கள் ஓதுகிற காலத்தில் உணவே மக்களால் தூக்கி வீசப்படுகிற தர்பூசணியின் தோல் தான் என்று ஒரு வரலாற்றை பேசுகிற போது நாமெல்லாம் சொகுசா ஓதிட்டு இருக்கோன்னு அர்த்தம். நல்லா ஓதி, காலமும் கம்மியாக ஓதுறோம், ரொம்ப சொகுசு. சில பேர் 7 வருஷம் வாங்குறாங்க. இங்கே இருக்கிறவன் எல்லாமே 3 வருஷமாகவே கோர்ஸ் வச்சுட்டதுனால 7ன்னு ஒன்று வாயை புழக்கிறாங்க. 20 வருஷம் 30 வருஷம் ஓதியவர்கள் எக்கச்சக்கமான பேர், நிறைய கஷ்டங்களோடு ஓதியவர்கள். உங்களுக்கு தெரிந்த ஒரு வரலாறு, இன்றைக்கு யுத்த வாசம் அடித்து தற்போது ஓய்ந்திருக்கிற பலஸ்தீனத்தினுடைய கஸாவிலே ஏழை தாய்
குழந்தை 2 வயசு, குழந்தை 2 வயசு. தகப்பனார் மௌத்தா போயிட்டார். எத்தீமான குழந்தை, தாய்க்கு கணவன் இல்லை. கையில் பச்சை குழந்தையை தூக்கிட்டு அந்த அம்மா யோசிக்குது, புருஷன் மௌத்தா போனதுக்கு பின்னாடி இதே கஸாவில் எத்தீமுங்கிற அடையாளத்தோடு என் குழந்தை வளர வேண்டாம், எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலான்னு தன் மகனை பெரிய ஆலிமாக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஓரளவு யூகித்திருப்பீர்கள் நான் சொல்லுவது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஸாவிலே குடியிருந்த குடும்பம், ரொம்ப பிரியமான குடும்பம். தகப்பனார் மௌத்து, 2 வயசு குழந்தையை தூக்கிட்டு அந்த அம்மாவுடைய கால் கஸாவிலே இருந்து மக்காவிலே வந்து நிற்கிறது. என் மகன் மக்காவிலே ஓத வேண்டும். மக்காவிலே ஓரளவு இளமை முழுக்க முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவில் ஓதி முடிச்சாச்சு. 14-15 வயசு, ஹாஃபிஸாவாயாச்சு 7 வயசுல. அன்றைக்கு பிரபலமாக இருந்த முவத்தா மனப்பாடம் பண்ணியாச்சு 10 வயசுல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், ஹஃபில்துல் குர்ஆன மின் சாபிஇ வல் முஅத்தா ஃபில் ஆஃபி ஆஷிரி. 10 வயசுல நான் வந்து முவத்தாவும் மனப்பாடம் பண்ணேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஓதுறதை மட்டும் நிறுத்தக்கூடாதுப்பா, என்ன 10 வருஷம் தானே ஓதிருக்க, மதீனா போய் ஓதலாம் வா. நான் இங்கே மக்காவில் பணக்கார வீடுகளில் பாத்திரம் தேய்த்து உனக்கு காசு தருகிறேன், நீ போய் ஓதிட்டு வா. 2 வயசுல பாத்திரம் கழுவிய தாய் மகனை ஆக உயர்வான இடத்துல ஓத வைத்தார். மக்காவில் ஓதி முடித்து மதீனா போயாச்சு. மதீனாவிலேயும் ஏறத்தாழ 5-6 வருஷம் ஓதி முடிஞ்சு. அம்மா நான் ஓரளவு மக்காலையும் ஓதிட்டேன், மதீனாலையும் ஓதிட்டேன், 2 ஹரம்ல இருக்கிற எல்லா உலமாக்கள்கிட்டையும் ஓதிட்டேன். பாத்திரம் தேய்த்து மகனை ஓத வைக்கிற ஒரு கூலி தொழிலாளியான தாய் இமாம் ஷாஃபியின் தாய் சொன்னார்கள், யமனில் பெரிய முஹத்திஸுகள்லாம் இருக்காங்களாம், ஒரு 3 வருஷம் மட்டும் யமனில் போய் ஓதிர்த்தா அப்படின்னு சொன்னாங்க. மக்கா முடிந்தது, மதீனா முடிந்தது, யமனுக்கு போனார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. 7 வருஷம் ஓதுறமே அப்படின்னு அதிகமாக நினைக்கிறவங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆக பிஸ்கோத்து தான் நம்ம ஓதிட்டுருக்கோம், ஒன்றுமே இல்லை. இதில் வேறு 7 வருஷத்தில் சில பேர் ஃபாசிலுக்கு போறியான்னா முறைக்கிறான். இப்போ 7 வருஷத்துக்கு அப்போ இன்னும் எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி. அன்பானவர்களே, 10 வருஷம் மக்காவில் முடிஞ்சா, மதீனாவில் முடிஞ்சா, யமன் 3 வருஷம். யமனில் முடிச்சுட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்க. அது வரைக்கும் தன்னுடைய மகனுக்காக வேண்டி பாத்திரம் தேய்த்து வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தொழிலாளியான தாய், எப்போ யமனில் ஓதிட்டியா? ஓதிட்டேன். எல்லாரும் சொல்கிறாங்க பகதாது போனால் நல்ல இல்மு இருக்கான், கொஞ்சம் அங்கேயும் போயிட்டு வந்துரு. நம்ம இருந்தால் என்ன நினச்சிருப்போம்மா, என்ன இந்த அம்மாவுக்கு நம்மளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவே இல்லையா, இல்லை இப்படி காலம் பூரா மதரசாவில் கட்டி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா, என்னென்ன வரலாம். இப்போலாம் 5வது முறை ஓதுறப்பே பொண்ணு பார்க்குறாங்க வீட்டில். அன்பானவர்களே, பக்தாதுக்கு போனார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அவர்கள் சம வயது ஒத்தவர்களெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு இருக்கிறப்போ மக்கா முடிந்து, மதீனா முடிந்து, யமன் முடிந்து பக்தாதுக்கு வந்து விட்டார்கள். ஓதுவதோடு சேர்த்து ஓதியும் கொடுத்தார்கள். மங்காப்புகள் கொண்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய சப்தம் அரசவை வரை எட்டியது. எல்லாம் முடிச்சு நான் ஊருக்கு போகிறேன் எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்குன்னப்போ மன்னர் ஹாரூன் ரஷீது பாதுஷா கூப்பிட்டு அபாரமான திறமை உடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய திறமையை பாராட்டி, 1 கவிதை 2 கவிதை படித்தாவே தங்க காசு கொடுக்குற ஹாரூன் ரஷீது இவ்வளவு திறமை படைத்த இமாம் ஷாஃபிக்கு ஒரு பை நிறைய தங்க காசு கொடுத்தார். பக்தாதில் இருந்து பையோடு வருகிற, எங்கே வர்றாங்க, மக்காவுக்கு வர்றாங்க. இன்னும் அந்த தாய் அங்கே தான் இருக்கிறார். வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வர்றாங்க, இனிமே எங்கள் அம்மா வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இது வரைக்கும் பாத்திரம் தேய்ச்சி பொழைச்சதெல்லாம் இனிமேல் தேவையில்லை, பாதுஷா தங்க காசை கையில் கொடுத்துருக்காரு, கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுக்க வேண்டியது தான், எங்கள் அம்மாவை இனி அப்படியே உட்கார வச்சு பார்த்துக்க வேண்டியது தான், எந்த வேலையும் இல்லைன்ட்டு வந்து இமாம் ஷாஃபிஈ பக்தாதிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், மக்காவில் நுழைய போகிறார்கள். செய்தி கிடைச்சது. அந்த தாய் கேட்டு அனுப்புகிறார் விவரத்தை. யாரோ சொல்லிட்டாங்க,
பகுதாது மன்னர் ஹாரூன் ரஷீத் பை நிறைய தங்க காசு கொடுத்துருக்காரு, உன் பையன் கொண்டு வர்றாரு, உன் வாழ்க்கையில் இனி கொட்டுன்னு அந்த சொன்னவங்கள்ட்டையே சொல்லி விடுறாங்க. அந்த தாய் பகுதாதிலிருந்து மக்கா நுழையிற இடத்துல மக்காவுடைய வாசல்லையே ஃபுகராக்கள் என்கிற ஏழைகள் இருப்பார்கள். அவங்கள்ட்ட அந்த தங்க காசை பூரா கொடுத்துட்டு வெறும் கையோடு இமாம் ஷாஃபிஈ என்கிட்ட இருந்து போன மாதிரி என்கிட்ட வரணும்னு சொல்லி அனுப்பினார்கள். ஷாஃபி இமாமுடைய தாய் அத்தனை காசையும் பிரித்து கொடுத்து போட்டு ஓத போகிறப்ப எப்படி போனாங்களோ அதே மாதிரி இமாம் ஷாஃபிஈ தாயிடத்தில் வருகிறார்கள். நான் சொல்ல வர்றது 7வது ஜும்ரா முடிக்கும் போதே இன்றைக்கெல்லாம் நம்ம வீட்டில் கேட்குறோம், அப்புறம் பள்ளிவாசலில் சேர போகிறியா, எவ்வளோ கிடைக்கும், மதரசால் அங்கே போனால் அதுக்கு எவ்வளோ கிடைக்கும், சம்பளம் எவ்வளோ கிடைக்கும், நீ ஓதுனதுக்கு எவ்வளோ. பொருளாதார கணக்கு போடுகிற உலகத்தில் பொருளாதாரங்களை எல்லாம் தாண்டி என் மகன் இல்மு படிக்க வேண்டும், என் மகன் உலகம் உள்ளளவுக்கும் கல்வியை அடுத்தவர்களுக்கு பரப்ப வேண்டும் என்று நினைத்த அந்த தாய், உண்மையாகவே சொல்லுகிறோம், இன்றைக்கு இருக்கிற மௌலவிகள் அத்தனை பேருடைய தலைப்பாகைக்கு பின்னாலும் ஏதோ ஒரு தாயின் துவா நிச்சயம் இருக்கிறது. என் மகன் ஆலிமாக வேண்டும் என்று தாய் கேட்டுவிட்டால், தாய் கண்ணீர் வடித்து விட்டால் அல்லாஹ் நிச்சயமாக்கி விடுவான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற ஒரு 20-30 வருடம் வரை என் மகன் ஓத வேண்டும் என்று நினைத்த பெற்றோர்கள் தாய்மார்கள் எங்கே? இன்னைக்கு எப்படா முடியும் என்று கேட்பவர்கள் எங்கே? இது கூட பரவாயில்ல. சில பேர் 4வது ஜும்ரா முடிச்சுட்டு வேறொரு மரிசால 7வது ஜும்ராக்கு போயிடுறான். இது அந்த கொடுமை, அது தனி கொடுமை. அது இங்கே பேசுறதில்ல, மஜ்லிஸுல் மதாரிஸில் பேசணும். 4 தான் ஓதிட்டு இருந்தான், திரும்பி பார்த்தா பத்திரிகையோடு நிற்கிறான், பட்டமளிப்பு விழா உண்டு. அன்பானவர்களே, ஆண்டை குறைக்க முற்படுகிறோம். இல்லை, இந்த கல்வி காலத்தின் ஆண்டை கூட்டுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். 7 ஆண்டு போதாது, 10 வருஷம் தேவை என்க வேண்டும். இது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் சார்ந்த படிப்பல்ல, அக்கவுண்ட்ஸ் அல்ல, பிகாமோடு அப்படி முடிச்சுட்டு போறதுக்கு. இது ஏதோ சின்ன சின்ன கணக்குகள் அல்ல, சின்ன சின்ன துறைகள் அல்ல. எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொல்லுவது போல் மிகப்பெரிய கடல். ஒரு பறவை தன் அழகிலிருந்து எடுக்கிற ஈரத்தை போல் என்று சொல்லுவார்களே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், அந்த அளவுக்கு ஆக குறைந்த இல்முதான் நம்மிடத்தில் உள்ள இல்மு. 30 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட கல்வி காலத்தில் இருந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் 51 வயசுல கூப்பிட்டுக்கிட்டான். 52 வயசுக்கு மேலே அவங்க துன்யால இல்லை, இவ்வளவு குறைந்த வயது. ஆனால் ஓதி அந்த இல்மு, அவர்கள் படித்த நீண்ட காலம் நினைத்தாலே சிலிர்க்கிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு ஆள், அவர் எழுதி வைத்துவிட்டு போன சட்டங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று பின்பற்றுகிற உலக மக்கள் 50 கோடி, சுமார் 50 கோடி பேர் பின்பற்றுகிறார்கள். யாரை? 51 வயசு மட்டுமே வாழ்ந்த ஒரு ஆலிமை. அந்த ஆலிம் எழுதி வைத்தது போல தக்பீர் கட்டுகிறார்கள். அந்த ஆலிம் எழுதி வைத்தது போல சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மில்லா ஓடு. அந்த பெருமகன் எழுதி வைத்தது போல சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி. 50 கோடி மக்களுக்கு ஒரு தலைமை, ஒரு நபர் சட்டம் வகுத்து கொடுத்து உருவாக்க முடியும் என்று சொன்னால், இதுதான் இந்த கல்வியின் அகண்ட மைதானம். இதுல 7 வருஷம் அதிகம் எல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தாயை போல் இன்னைக்கு தாய்மார்கள் தேவை, தந்தைகள் தேவை. யான் பெற்ற மக்களில் ஒரு மகன் ஆலிமாக வேண்டும், அவன் காலம் முழுக்க அல்லாஹுவையும் ரசூலையும் பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள் வேண்டும். நான் வரிசையாக இந்த இல்முக்காக பாடுபட்ட, கஷ்டப்பட்ட, இல்மை தேடுவதற்காக வேண்டி தங்களுடைய எல்லா ஜுஹூதுகளை, தியாகங்களை கொடுத்த பெருமக்களை சொல்லிட்டே போகலாம். நிறைய தாய்மார்கள், நிறைய வீட்டின் பெண்மக்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குடும்பமே ஹதீஸ் கலையில். அங்கே மக உட்காந்து எழுதிட்டு இருக்கு, அங்கே மனைவி உட்காந்து எழுதிட்டு இருக்கு, இங்கே பையன் உட்காந்து என்னமோ பண்ணுறான், இவங்க உட்காந்து எல்லாரும் பாடம் நடத்துகிறார்கள்.
ஒரு குடும்பமே இல்முக்காக அர்ப்பணிக்கிற குடும்பம் நமக்கு முன்னாலே வாழ்ந்த உலமாக்களின் குடும்பம். பட்டம் வாங்கினியா, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினியா? இல்லை 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 இல்லை. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி மனைவி அனஸ் காத்தூன்னு அந்த அம்மா, அல்லாஹு அக்பர். அதாவது ஒட்டுமொத்த மிஸ்ர்லேயே ஆக பெரிய பள்ளி ஜாமியா அம்ர் இப்னுல் ஆஸ்ன்னு சொல்லி பள்ளிவாசல். அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் பள்ளிவாசலில் ஹதீஸ் பாடம் நடத்துறதுக்கு அனஸ் காத்தூனுக்கு ஒரு மஜ்லிஸ் போட்டிருந்தாங்க. அந்த அம்மா பாடம் நடத்துவாங்க. உட்காந்து ஓதுறது யார் தெரியுமா? திரைக்கு அப்பால ஓதுறது யார் தெரியுமா? எக்கச்சக்கமான உலமாக்கள், ஏராளமான உலமாக்கள். பாடம் நடத்துறது யார் தெரியுமா? இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி மனைவி அனஸ் காத்தூன் அவங்களுக்கு பேர். ஒவ்வொரு வருஷமும் புகாரி ஷரீஃப் கரெக்டாக ரஜபுக்கும் ஷாபானுக்கும் இடையில கத்மே புகாரி பண்ணுவாங்க ஜாமியா அம்ர் இப்னுல் ஆஸ்ல. அந்த அம்மா சொல்லப்போனால் அந்த அம்மா ஏற்படுத்தி கொடுத்த சுன்னத்துன்னு சொல்லணும். தமிழகம் முழுக்க ஜாவியாக்கல்ல ரஜபு ஷாபானில் புகாரி மஜ்லிஸ் நடக்குது இல்லையா, கத்மே புகாரி நடக்குது இல்லையா. நீங்கள் காயல்பட்டினமானாலும் மதுராமப்பட்டினமானாலும் கேரளாவினுடைய பல்வேறு இடங்களானாலும் ஏன் உங்களுடைய ஜாமியாவானாலும் புகாரியை கத்தம் பண்ணுறதுன்னு ஒரு இருக்கு இல்லையா. இந்த சுன்னத்தை உலகத்தில் முன்னெடுத்தது இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி மனைவி அனஸ் காத்தூன் அவர்கள். ரஜபு ஷாபானில் அவங்க புகாரி முடிக்கிறப்ப பார்த்தா அந்த ஜாமியா அம்ர் இப்னுல் ஆஸ் ரம்பி வழியுமா. எத்தனை உலமாக்களுக்கு உஸ்தாது தெரியுமா அந்த பெண். அதில் முன்னாடி செஃப்ல உட்காந்து ஓதுனவங்க வரலாற்று ஆசிரியர் உலமாக்களுக்கு தெரியும். அல்லாமா சஹாவி போன்றவர்கள், அவங்கெல்லாம் மாணவர்கள். சஹாபி எழுதுறாரு, எங்கள் உஸ்தாத் அம்மா அப்படின்னு சொல்லி தாயாக பாவிச்ச அனஸ் காத்தூனை பற்றி எழுதக்கூடியவர். போய் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு பள்ளிவாசலில் புகாரி நடத்துகிறாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களாம், அவங்க மனைவி நடத்துகிற முஹத்திஸாக இருந்து அவங்க படித்து கொடுக்குற ஹதீஸை நோக்கி அவ்வளவு ஞானம் கொப்பளிக்கிறதுன்னு சொல்லி இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களாம், நிஅம ஸௌஜத்து லி வ நிஅமல் உம்மு லி பனாத்திஹா வ நிஅம ஷைஹத்து லி தலாமீதிஹா. எனக்கு அவள் நல்ல மனைவி, அவள் பெற்ற பெண் மக்களுக்கு, இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி பனாத்துகள் தான், பெண்மக்கள் தான், பெண்மக்களுக்கு அவள் தாய், அவளுடைய மாணவர்களுக்கு அவள் சிறந்த உஸ்தாத். இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? ஒரு மிகப்பெரிய அளவில் குடும்பமே இல்முக்காக. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி நிறைய சொல்லிட்டே போகலாம். சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையா எங்கேயாவது ஒரு ஆலிம்ட ஒரே ஒரு இல்மு கிடைக்குதுன்னு தெரிஞ்சா பயணப்பட்டு போனவர்கள் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி. அதிகமாக சஃபர் செய்யலை, செஞ்ச சஃபர் பூரா எதுக்கு தெரியுமா? ஒரு ஹதீஸுக்கு 2 ஹதீஸுக்கு. யார் வந்தாலும் சரி அவங்கள்ட்ட போய் உட்காந்துக்கிறது, கையை கட்டி ஏதாவது தெரிஞ்சா கேட்டுக்கிறது. சகோதரர்களை நான் சொல்றது, நம்ம ரொம்ப கம்மியான காலம் ஓதுறோம். சில பேர் இன்னைக்கு நவீன சிந்தனைங்கிற அடிப்படையில் ஏன் 7 வருஷம் ஓதுறீங்க, ஏன் 10 வருஷம் ஓதுறீங்க, என்ன பண்ணுறீங்க? அதாவது என்னமோ மதரசாவில் சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கிற மாதிரி. இங்கே அஃப்லாக்கு ஓதுறதுக்குள்ளே மூளை பிதுங்கி வெளியே வந்துடும். இவங்க நினச்சிக்கிறது அப்படி, சும்மா சாப்பிட்டு தூங்குறாங்க போல தெரியுது. நான் சொல்லிட்டு இருந்தது இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி பற்றி. ஹஜ்ஜுக்கு போய் ஜம்சமை குடிச்சிட்டு, எல்லாரும் ஜம்சமை குடிச்சிட்டு துவா செய்வாங்க இல்லையா. மாவு ஜம்சம் அலிமா ஷுரிபலஹு, ஜம்சம் எதுக்கு குடித்தாலும் அதுக்கு கபூல் ஆகும். எடுத்து தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம் தஹபின்னு ஒருத்தர் வாழ்ந்தார், அவர் மாதிரி இல்மும் அவர் மாதிரி மனன சக்தியும் எனக்கு கொடு. இந்த ஜம்சம் தண்ணியில் அதை மட்டும் கேட்டுட்டு குடிச்சிட்டார். வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாங்க, தஹபியினுடைய மனப்பாட சக்தி அப்படியே இப்னு ஹஜருக்கு வந்துவிட்டது ரஹ்மத்துல்லாஹி என்று எழுதுகிறார்கள். ஹாஃபிஸ் தஹபி, அல்லாஹு அக்பர். 200 கிதாபு, வரலாற்று கிதாபு. அவர்களெல்லாம் எவ்வளவு ஓதி இருக்க வேண்டும், எவ்வளவு படித்திருக்க வேண்டும். 200 கிதாபு. இமாம் தஹபி என்னென்னவெல்லாம் தலைப்பில் கிதாப் எழுதுவார்னு கிதாபை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அவர் ரசூலுல்லாவிலிருந்து அவர் காலம் வரைக்கும் உள்ளவங்களில் 80 வயசுக்கு மேலே எத்தனை உலமாக்களோ அத்தனை பேர் வரலாறும் எழுதியிருக்கார். இந்த கிதாபுக்கு பேர் மஞ்சாவச சமானின், 80 கடந்தவர்கள் அப்படின்னு ஒரு கிதாப். கொஞ்ச நாள் கழித்து அதை எழுதி முடித்து போர் அடிச்சிருச்சு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அஹுலுல் மியத்தி ஃபசாயிதா, 100 வயசுக்கு மேலே வாழ்ந்த உலமாக்கள், அது ஒரு தனி கிதாப். எல்லாம் இத்தனை பெரிய கிதாப். எவ்வளவு படித்தார்கள், எவ்வளவு எழுதினார்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு இடம் விடவில்லை இவர்களெல்லாம். கல்வி என்பது 7 ஆண்டு அல்ல, அது 70 ஆண்டானாலும் நிறைவாகாது.
வயசான காலத்தில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொந்த ஊர் அஸ்கலானில் உட்காந்துருக்காங்க. யாரோ வந்து சொல்கிறாங்க, தூனிஸ்லேருந்து ஒரு பெரிய ஆலிம் வர்றாரு, அவர் ஹஜ்ஜுக்கு போகிறாரு, போகிற வழியில் இங்கே வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டார் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க பேர் இப்னு அரஃபா அப்படின்னு பேர். இப்னு அரஃபா அல் மாலிகி ரஹிமஹுல்லா. மாலிகி மதுகபுடைய பெரிய மேதை, வயதான ஆலிம், ஹஜ்ஜுக்கு போகிறாரு. தூனிஸ் டு மக்கா வழியில் அஸ்கலான். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஊருக்கு வர்றார். இவர் போய் உட்காந்துட்டார். யாரு கிடைச்சாலும் எதையாவது வாங்கிடணும். அதுதான், யாரு கிடைச்சாலும், எந்த ஆலிம் கிடைச்சாலும். சில பேர்த்துக்கு அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரு ஆலிம் கிடைச்ச உடனே உட்காந்து பேசிட்டு இருக்கிறதும், முசாவா செய்யறதும், அத்தர் வாங்குறதும், அத்தர் கொடுக்கறதும் அல்ல, பிரயோஜனமாக அவங்கள்ட்ட இருந்து ஒரு செய்தியை கழட்டணும். இப்படி போய் உட்காந்துக்கிட்டார். ஹஜ்ஜுக்கா போகிறீங்க? ஆமாம், ஹஜ்ஜுக்கு தான் போகிறேன். ஜம்சம் இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கீங்க? ஆமாம், குடிச்சிருக்கேன். இல்லை, ஜம்சமோட டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் கேட்குறது யார் தெரியுமா? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க திரும்ப கேட்டாங்க, ஒரு மாதிரியாக இருக்குன்னா? இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் லேசாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஊர் பக்கம் சப்ப தண்ணின்னு சொல்லுவாங்க. உப்பு தண்ணி வேறு, நல்ல தண்ணி வேறு, ரெண்டுக்கு இடையில சப்ப தண்ணின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்குதே ஜம்சம். நானும் நிறைய உலமாக்கள்கிட்ட கேட்டேன், மன நிறைவான மாதிரி எனக்கு பதில் கிடைக்கல, நீங்கள் சொல்லி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அல்லமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்னு அரஃபா சொன்னாங்க, இன்னமா யுஷ்ரபு தஅப்புதன் லா தலதுதன். டேஸ்ட்டுக்கு குடிக்கிற தண்ணி அல்ல அது, அது இபாதத்துன்னு குடிக்கிறது. ஒருவேளை டேஸ்டா இருந்தா காஃபிர் குடிப்பான், முஸ்லிம் குடிப்பான், ஈமான் உள்ளவன் குடிப்பான், இல்லாதவன்லாம் குடிப்பான். ஒரு பாட்டில் குடிக்கிறவன் 2 பாட்டில் குடிப்பான். இது எல்லாருக்குமானதல்ல, தஅப்புதாக குடிக்கப்பட வேண்டும். அப்படின்னா ஈமான் கொண்டவன் மாத்திரமே குடிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் திட்டமிட்டு ஏற்பாடு செய்து வைத்த சுவை அது. யுஷ்ரபு தஅப்புதன் லா தலதுதன். அது டேஸ்ட் நல்ல. இப்போ நம்ம சிறுவாணி தண்ணி, தாமிரபரணி தண்ணி, இந்த தண்ணி, அந்த தண்ணின்னு வச்சுக்கிட்டு ஊர்ல இருந்து நம்ம ஊர் தண்ணியை கையில் தூக்கிட்டு வர்றோம். என்னன்னா எங்க ஊர் வாட்டர். டேஸ்ட்டுக்கு குடிக்கிற தண்ணி வேற, இபாதத் அடிப்படையில் குடிக்கிற தண்ணி வேற. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், இப்னு அரஃபாவின் பதிலுக்கு பின்னால் தான் ஜம்சம் விஷயத்தில் எனக்கு தெளிவான ஒரு தீர்ப்பு கிடைத்தது, மனசுக்கு ராகத்தான ஒரு பதில் கிடைத்தது. நான் சொல்லிட்டு வர்றது, வாழும் காலமெல்லாம் கல்வி கற்றார்கள், 7 ஆண்டு 10 ஆண்டு என்று தங்களை சுருக்கி கொள்ளவில்லை. அவ்வளவு தூரம் தொடர்ந்து படித்தவர்கள், நமக்கு முன்னோர்களாக இருப்பவர்கள் எல்லாமே. வஃபாத்துக்கு முன்னாலே அல்லாமா இப்னு ஜௌசி ரஹிமகுல்லா மெம்பர்ல நின்னுட்டு சொன்ன வார்த்தை, கதப்து பியதி ஹாதிஹி அல்ஃபைனி முஜல்லத். இந்த கையால் நான் 200 வால்யூம்கள் கிதாப் எழுதியிருக்கிறேன். ஒரு புக் அல்ல, 200 புக் அல்ல, ஒவ்வொன்றையும் பல வால்யூம்கள். அது மொத்த பாகம் என்று கணக்கு போட்டால் 2000 வால்யூம்களை, முஜல்லதுகளை எழுதி முடித்திருக்கிற அல்லாமா இப்னு ஜௌசி போன்றவர்கள் எல்லாம் முன்னாலே நிற்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஓதி முடித்தவர்களானாலும் ஓதி கொண்டிருப்பவர்களானாலும் சொல்லுகிறேன், நாம் இன்னமும் நிறைய படித்தாக வேண்டும். முடிந்தால் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும். அதே போல இன்னொரு கோணம், அதை முக்கியமாய் வலியுறுத்தி சொல்லித்தான் என் உரை நிறைவு பெற வேண்டும். காலத்திற்கு ஏற்ற பணியாற்ற வேண்டிய கடமை நமக்குண்டு. கற்ற கல்வியை கற்றுக்கொண்டே களத்திலே நின்று சமுதாயத்திற்கு தேவையான பணிகளை தேவையான காலத்தில் செய்ய வேண்டும். நான் நீண்ட அரசியல் எல்லாம் பேச தயாராக இல்லை என்றாலும், உங்களுக்கு நாட்டு நிலைமை தெரியும். எந்த நேரமும் உள்ளே வருவதற்கு பொதுச்சிவில் காத்து கொண்டிருக்கிறது, எந்த நேரமும் அமலாகி விடுவதற்கு வக்ஃப் சட்டம் காத்து கொண்டிருக்கிறது, எந்த நேரமும் சிறுபான்மை தரத்தினுடைய வழிபாட்டு தலங்களை அபகரிக்க உண்டான சூழ்ச்சி முனைப்பில் இருக்கிறது. இது எல்லாம் ஏதோ அரசியல்வாதிகள் பார்த்து கொள்வார்கள் என்று அல்ல, யாரோ சில தலைமைகளுக்கு உள்ளது என்று அல்ல. இதையும் முன்னெடுத்து செய்ய வேண்டியது உலமாக்கள் தான். உரத்து சொல்ல வேண்டும், எங்களுடைய சட்டத்தை மாற்ற முடியாது.
உனக்காக எங்கள் குர்ஆனை விட்டு தர முடியாது. இது விஷயத்தில் போராளிகளாக இருக்க வேண்டியதும் உலமாக்கள் தான். ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்களே, ஒத்து வரல உங்க சட்டம் எல்லாம், இத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு. ரெண்டு விஷயம் தான் முன் வைக்கிறான். ஒன்று மாத்திரு, மாற்ற முடியலையா இதை கொஞ்சம் திருத்து. ரெண்டுல ஒன்று செய். இத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு. அல்லாஹ் பட்டென்று பதில் சொன்னான், நபியை விடாதீர்கள், பேசுங்கள். மாயகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி. என் புறத்தில் நான் மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லாதவன், நான் மாற்ற முடியாது. இந்தியா மட்டுமல்ல, உலகத்தின் எந்த மூலையாக இருந்தாலும் இன்றைக்கு உலமாக்கள் உரத்து சொல்ல வேண்டிய வார்த்தை மாயகூனு லனா அன் உபத்திலஹு மின் தில்காஇ அன்ஃபுஸினா. எங்கள் புறத்தில் இருந்து நாங்கள் மாற்ற முடியாது. பாடப்புத்தகம் எல்லாம் மாறுகிறது, அரசியல் அமைப்பு சட்ட புத்தகங்கள் கான்ஸ்டிடியூஷன் மாறுகிறது. ஏன் வேதங்களை கூட மாற்றுகிறான். பாடப்புத்தகம் மாறுகிறது, அரசியல் அமைப்பு மாறுகிறது, வேதம் மாறுகிறது. ஆனால் எங்கள் ஷரியத்து மாறாது, எங்களுடைய குர்ஆனும் ஹதீஸும் மாறாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு புதிய குழப்பம் துவங்குகிற போது ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லவா, அயன் குசு வ அன ஹய்யுன். நான் உயிரோடு இருக்கிற போது இந்த மார்க்கம் குறைய நான் விடுவேனா? மார்க்கம் குறையலாமா? ஷரியத் சட்டம் குறையலாமான்னு கேட்டாங்க இல்லையா? இன்னைக்கு உலமாக்கள் உரத்து சொல்ல வேண்டிய வார்த்தை இது, அயன் குசு வ நஹ்னு அஹ்யா. நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை இந்த மார்க்கத்தை குறைக்க விடமாட்டோம். என்ன விலை கொடுத்தாலும் இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உலமாய உம்மத்திற்கு உண்டு. எந்த நாட்டில் பொது சிவில் சட்டம் தனி தலைப்பா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அடக்கி நிறுத்திக் கொள்கிறேன். உலமாக்கள் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பை உலமாக்கள் நிறைந்திருக்கிற மஜ்லிஸிலே சொல்ல வேண்டும் என்பதால். யூரோப்பில் இல்லை பொது சிவில் சட்டம், தூக்கி கொண்டாடுற அமெரிக்காவில் இல்லை பொது சிவில் சட்டம், யூஎஸ்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அங்கெல்லாம் இல்லாத அக்கறை அங்கெல்லாம் பொது. ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் அங்கே வேறு சட்டம், வேறு வேறு சட்டம். நியூயார்க்கில் உள்ளது புளோரிடாவில் செட் ஆகாது, அங்கே உள்ளது கலிபோர்னியாவில் செட் ஆகாது. மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிற சட்டங்களை உலகம் பூரா வச்சிருக்கிறப்போ உனக்கு என்னடா இங்க பொது சிவில் சட்டம்? ஒன்றை மாத்திரம் உரத்து நாம் ஜும்மா மேடைகளின் வழியாக, சமுதாய மேடைகளின் வழியாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ எதிர்க்க எதிர்க்க நாங்கள் வீரியமாகுவோம், ஓயவெல்லாம் மாட்டோம். நீ பாங்க தடுக்கலாமா? அப்படியா? நீ தடுத்து பாரு, தொழுகை தடுத்துருவியா? நீ வெளியே கேட்கிற சட்டம் பாங்க உன்னால கட் பண்ண முடியும். என் வீட்டில் நான் தொழுகிறத உயிர் போற வரையும் நீ தடுத்து நிறுத்த முடியாது. புர்காவை தடுக்கலான்னு தடுத்து பார்த்த, எந்த ஊர்ல புர்கா பொத்துறது குறைஞ்சது சொல்லு பார்க்கலாம்? கூடி இருக்கலாமே ஒளிய குறையாது. நீயும் மாட்டுக்கறிங்கிற பேர்ல அடிச்சு ஆளையெல்லாம் காலி பண்ண, யாரும் சாப்பிடாம இருந்தாங்க? ஆய்வே சொல்லுது, கடந்த 10 வருஷமா மாட்டுக்கறி அதிகமாக சாப்பிட்றாங்களாம். எல்லா பக்கமே அதிகமாக இருக்கு. நிறைய நோன்பு கஞ்சிக்குள்ள அதுதான் வருது. எங்க குறைஞ்சது? சென்னையில் உணவு திருவிழான்னு போட்டான் பீச்சில், உணவு திருவிழா. எல்லா ஊருடைய சாப்பாட்டையும் போட்டானுங்க. என்ன காரணமோ தெரியல, பீஃப் மட்டும் மிஸ்ஸிங். என்னாச்சு தெரியுமா? சாயந்தரம் போராட ஆரம்பிச்சிட்டானுங்க, பீஃப் வேண்டும் பீஃப் வேண்டும். நம்மளாலாம் யாருமே இல்லை அதில், பாயெல்லாம் இல்லை. பாய்க்கெல்லாம் எங்கே கிடைக்கும்னு தெரியும், அவங்க தனியாக வாங்கிட்டாங்க. இங்கே சாப்பிட வந்தவன் போகிறான். தேசத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா? நீ பீஃப் தரலன்னா போராடிடுவான். நீ மாட்டுக்கறியை எதிர்க்கிற வரை சாப்பிடுவோர் அதிகமாகிறார்கள். நீ புர்காவை தடுக்கிற வரை போர்த்துபவர்கள் அதிகமாக இருப்பார்கள். நீ பாங்கு அது இதுன்னு எதை கை வச்சாலும் அது முன்பை விட வீரியம் எடுத்து வளருமே ஒழிய ஒருபோதும் அது குறையவே குறையாது. நான் சொல்ல வர்றது, உலமா பெருமக்கள் உரத்து சொல்ல வேண்டிய கட்டாயமாக சில காலக்கடமைகள் நமக்கு இருக்கிறது. ஹஜ்ரத் சொன்னாங்க, பிஏகே ஹஜ்ரத் அமானி ஹஜ்ரத்தினுடைய நூலை பற்றி எல்லாம், நபரல்லாஹு மர்கதஹு, அல்லாஹ் அவர்களின் கபரை ஒளிவாக்குவானாக, காலத்திற்கு ஏற்ப களமாடுதல் அப்படிங்கிறது தான் அதில் தலைப்பு, அதில் செய்தி.
என்ன உம்மத்திற்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த பணியை உலமாக்கள் எடுத்து செய்ய வேண்டும். இன்னைக்கு தேவை இது போன்ற பொல்லாத சட்டங்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தின் மீது திணிக்கப்படுகிற போது அதற்கு எதிர் நின்று களமாட வேண்டிய பொறுப்பு நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. சவுதி மாதிரி இருந்துட முடியாது. சவுதியில் அவன் என்னென்னத்தையோ பண்ணி வைக்கிறான், மெம்பரில் துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க உலமாக்கள். வெள்ளிக்கிழமை மெம்பரில் பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம அஸ்லிஹ் வலிய அம்ரினா தொடக்கமே அங்கிருந்து தான் வருது. அவரை நல்லா வச்சிரு, அவரை நல்லா பாதுகாத்துரு, அவரை நல்ல காரியத்தில் கொண்டு போய் சேர்த்து. எங்கே கொண்டு போய் சேர்த்துறது? அவன் கிளப்பெல்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்கான், சாராயம் விற்கிறான், ஸ்டோரில் கடையில் விற்கிறான். இதில் வேறு கண்டிஷன், அம்மா ஒரு நபருக்கு 40 லிட்டர் மட்டும் வழங்கப்படும். அட கொள்ளையில் போவா, 40 லிட்டர் ஒரு கடையில் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் என்ன ஆகுன்றது எங்களுக்கு தெரியாதா? என்னென்ன சட்டங்கள் கடந்த ஆகஸ்ட் லாஸ்ட்டில் சவுதியில் வந்த சட்டம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லா தளங்கள்லேயும் வந்தது. ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணோடு ஹோட்டல் அறையெடுத்து தங்கலாம், அவர்களை தடுக்க முடியாது. அப்புறம் உலகத்தினுடைய எல்லா நாட்டுக்கும் உனக்கும் என்ன சட்டம்? கடலில் தீவு, கடலில் தீவு, தீவில் A to Z அத்துமீறுகிற அத்தனையும் இருக்கிறது. சவுதியில் பல்லாயிரம் அல்ல லட்சக்கணக்கான உலமாக்கள் இருக்கிறார்கள். வாய் திறந்து பேசிய ஒரு 100 பேத்துக்கு கீழே அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. மற்றபடி மௌனம் காக்கிறவர்கள் வெளியிலே தான் இருக்கிறார்கள். நாம் நினைவுபடுத்த வேண்டும், சத்தியத்தை சொல்லுகிற நேரத்தில் வாயை பூட்டி கொள்பவன் ஊம ஷைத்தான் ஹதீஸ் இருக்கு இல்லையா? அஸ்ஸாகித்து அனில் ஹக்கி ஷைத்தானுன் அஹ்ரஸ், அநேகமாய் நபிமொழி வார்த்தை என்று நினைக்கிறேன். அஸ்ஸாகித்து அனில் ஹக், சத்தியத்தை பேசாதவன், பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருப்பவன் ஊம ஷைத்தான். உண்மையாகவே இன்னைக்கு அங்கே நிலைமை அதுதான். கடல் தீவு கட்டப்படுகிறது, A to Z எல்லாமே அந்த கடலுக்கடியில் கட்டப்படுகிற தீவு. கேட்டால் வெளிநாட்டு பயணிகளின் உள்ளங்களை குளிர்விப்பதற்காக கட்டப்படுதான். வெளிநாட்டு பயணிகளின் ஒன்றை விட ஆக சின்ன நாடு அந்த நாடு, கத்தார் நாடு. கால்பந்தாட்டம் நடத்தி எந்த கலாச்சாரத்தையும் கெட்டு போகாமல் வச்சுருந்தானே, காரி துப்ப வேணாமா? கத்தாரின் காலை பிடித்து கொண்டு இவன் கெஞ்ச வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான கலாச்சாரம் அந்த நாட்டில் இருக்கு. உலகத் தலைமையகம் என்று சொல்லுகிற சவுதி இவ்வளவு கெட்டு போயிருக்கிறது அல்லவா? நான் சொல்ல வருவது, வாய் திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்காத உலமாக்களால் தயவு செய்து அப்படி இருந்துட வேணான்ற. 34 நாடுகளை கூப்பிட்டு அவங்க கால்பந்தாட்ட போட்டி நடத்தினாங்க கத்தாரில். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 34 நாட்டுக்காரன் வந்தான். ஒன்லி 28 டேஸ், 28 நாளைக்கு மட்டும், அதுவும் அந்த ஸ்டேடியத்தை சுற்றி மட்டும் மதுக்கடை வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாட்டினுடைய அதிபர் தெளிவாக சொன்னான், we will not change our religion for 28 days. 28 நாளைக்காக எங்கள் மார்க்கத்தை நாங்கள் மாற்ற முடியாது. நீ நடத்தினா நடத்து, இல்லைன்னா வெளியே போ. 28 நாட்கள் 34 நாடும் குடிக்காமல் மது அருந்தாமல் ஒரு சமூகத்தை நாட்டுக்குள்ள வர வச்சுட்டு வெளியே தள்ள அவன் எங்கே? கடலுக்குள்ள தீவு கட்டி புட்டி குட்டின்னு எல்லாம் கொடுக்குற இவன் எங்க? நீங்கள் யோசிக்க வேண்டும். தடம் மாறுகிற போது வாய் திறந்து பேச வேண்டிய பொறுப்பு உலமாக்களிடத்தில் உண்டு. இன்றைக்கு இந்த நாட்டில் இயற்றப்படுகிற எந்த சட்டமானாலும், நான் நிறைவுக்கு வந்துவிட்டேன் அன்பானவர்களே, வக்ஃபு உள்ளிட்ட காரியங்கள்ல தமிழகத்திலே மாத்திரம் இருக்கக்கூடியது 60,000 ப்ராப்பர்ட்டி, 60,223 வக்ஃபு சொத்து, எல்லாமே கோடி கோடி கோடி. ஆட்டையை போடுறதுக்காக ஒரு சட்டம் வருது, முழுக்க முழுக்க இதை அள்ளுறதுக்காக. இந்தியா 54 முஸ்லீம் நாடு இருக்கு. எந்த நாட்டிலையும் அல்லாவுக்காக உள்ள வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இவ்வளோ இல்லை, சவுதி உட்பட எங்கேயுமே இவ்வளவு வக்ஃப் சொத்து கிடையாது. இந்தியாவில் இருப்பதை போல இல்லை. 8,65,640 ப்ராப்பர்ட்டி, கோடிகளில் சைபரே போட முடியாது, தலை சுத்திரும், அவ்வளவு சொத்து இருக்கு. இன்னைக்கு எல்லாம் அண்ணன் ஐடியா போட்டு உள்ள சட்டம் வருது. எப்படியாவது இதை
முழுக்க முழுக்க உம்மத்தை பாதிக்கிற பொது பிரச்சனைகளில் ஜும்மா மேடைகளானாலும் சமுதாய மேடைகளானாலும் நமக்கு என்ன, ஏதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பேசிட்டு நம்ம உட்காந்துக்கலாம் என்று உலமாக்கள் இருந்து விட முடியாது. மௌனமாக இதையெல்லாம் நாம் கடந்து போக முடியாது. இதையெல்லாம் எதிர்த்து களமாட வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு உண்டு, குறிப்பாக உலமாக்களுக்கு உண்டு. எனவே அன்பானவர்களே, நான் 2 செய்திகளை சொல்லி இருக்கிறேன். நிறைவாய் அதை நினைவுபடுத்தி முடிக்கிறேன். கற்ற காலங்கள் குறைவு. நீங்கள் இன்னமும் படிக்க வேண்டும், இன்னமும் கற்க வேண்டும். எந்த வகையிலாவது கல்வியை தொடருங்கள். தயவு செய்து 7 வருஷத்தை அதிகம்னு நினைக்காதீங்க. ஆக கம்மியான காலம். பொருளாதாரத்தை மையமாக கொண்டு இயங்க வேண்டாம். ரப்புல் ஆலமீன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போல், இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போல் மங்கா புகழ் உடையவர்களாய் இறந்த பின்னும் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான். 3வது, சமுதாயத்திற்கு தேவையான பிரச்சனைகளை வாய் திறந்து உரத்து பேசி களமாட வேண்டிய பொறுப்பு. அது என்ன எதிர்ப்பு வந்தாலும், அல் ஹவுஃப் லா தஹஃப் ஃபில்லாஹி லௌமத லாயிம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது போல் அல்லாஹுவுக்கு மட்டும் அஞ்சி களமாட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லாஹ் அதை செய்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. பட்டம் பெறக்கூடிய அன்பு மௌலவிகள், ஃபாசில்கள், ஹாஃபிதுகள், உலமாக்களாக அமர்ந்திருப்பவர்கள், நம் அத்தனை பேரையும் அல்லாஹ் நம் உயிரின் கடைசி சொட்டு, கடைசி ரூஹ் பிரிகின்ற நேரம் வரைக்கும் அல்லாஹுவையும் ரசூலையும் உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிற சன்மார்க்கத்தினுடைய ஊழியர்களாய் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், சுக்ரன், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, மாஷா அல்லாஹ். எங்களது ஜாமியாவிலே 50 ஆண்டு காலம் தொடராக உஸ்தாதாக அல்லாமா அமானி ஹசரத் அவர்களுடைய அருமை மகனார் முஹம்மது அஹமது ஹசரத் அவர்கள் பணியாற்றுகின்றார்கள். அவர்களை கௌரவிக்கும் முகமாக நம்முடைய ஜாமியாவுடைய நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது. அதை பற்றி பொருளாளர் சில வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். லால்பேட்டை ஜாமியா மன்பவுல் அன்வார் அரபு கல்லூரியினுடைய 81ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய ஜாமியாவின் தலைவர் முகமது சாதிக் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஹாஜி அமானுல்லா சாஹிப் அவர்களே, ஜாமியாவின் முதல்வர் ஷேகுல் ஜாமியா முஃப்தி நூருல் அமீன் ஹசரத் கபில் அவர்களே, இங்கு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத் உலமா சபையின் தகுதிமிக்க மாநில தலைவர் மௌலானா பி ஏ காசா மொய்னுதீன் ஹசரத் அவர்களே, அடையாறு குரசானி ஜாமியா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் மௌலானா சதீதுத்தீன் பாக்கி ஹசரத் அவர்களே, தமிழ்நாடு மன்பை உலமா பேரவையினுடைய பொருளாளர் அகமது பஷீர் ஆலிம் அவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறைந்த ஷம்சுல் மில்லத் அல்லாமா கே ஏ முகமது ஜக்கரியா ஹசரத், ஷைஹுல் ஃபிக்ஹ் மௌலானா எஸ்சி அப்துல் ரப் ஹசரத், தற்பொழுது முதல்வராக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 47 ஆண்டுகளாக பேராசிரியராகவும் முதல்வராகவும் இன்றைய ஜாமியா முதல்வராக பணியாற்றக்கூடிய நஜ்முல் மில்லத் நூருல் அமீன் ஹசரத் உள்ளிட்ட முதல்வர்களுடைய தலைமைகளே, லால்பேட்டை மன்பவுல் அன்வாரில் பேராசிரியராக தொடர்ந்து 50 ஆண்டுகள் நிறைவு செய்து 53ஆம் ஆண்டிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இபுன் அமானி மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி காரி ஆரிசட் முகமது அஹமது ஹசரத் அவர்களுக்கு 50ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஒரு விருது வழங்கி கௌரவிக்க முடிவு செய்திருக்கிறோம். அந்த விருதுக்கான குறிப்பை நான் படிக்கின்றேன். தொடர்ந்து அந்த விருதை ஜாமியாவுடைய தலைவர்கள் அவர்கள் வழங்குவார்கள். ஹசரத் அவர்களுக்கு பொற்கிளியை ஜாமியாவின் செயலாளர் அவர்கள் வழங்க, ஜாமியாவின் முதல்வர் அவர்கள் சால்வையை அணிவித்து கௌரவிப்பார்கள். எண்ணிறைவன் கட்டி வைத்தான் கோட்டை, அது ஞானவழி விண்டுரைக்கும் லால்பேட்டை,
என்ற வைர வரிகளை தந்த அறிவுலக மேதை ஷைகுல் மில்லத் அல்லாமா அமானி ஹதரத் அவர்களின் அருந்தவ புதல்வர். பன்னூற்றுக்கணக்கான இதயங்களில் தித்திக்கும் திருக்குர்ஆன் இடம்பெற அயராது பாடுபட்ட பெருமகனார். மார்க்கப் பணிகளை ஆக்கப்பூர்வமாய் செய்து படைத்தவனின் நோக்கம் நிலைபெற விண்ணும் மண்ணும் சாட்சியாய் முன்னிற்க மன்னர் முகமதரின் முத்து பேழைகளுக்கு முழு விளக்க முறைத்து முன்னின்று முரசரையும் ஜாமியா மன்பவுல் அன்வார் அரபு கல்லூரியில் அரை நூற்றாண்டாக அரும்பணி ஆற்றி வரும் ஆலிம் திருமகனார். தமிழ், அரபி, உருது, பாரசி மொழிகளில் புலமை பெற்றவர். உலக நாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொண்டு சன்மார்க்க சேவை ஆற்றி வருபவர். திருக்குர்ஆனின் வசனங்களை அதற்கே உரிய அழகிய உச்சரிப்புகளோடு ஓதும் ஆற்றலராக விளங்குவதால் காரி ஹதரத் என்று எல்லோராலும் கனிவோடு அழைக்கப்படும் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி ஆர்.இசட் முகமது அகமது ஹதரத் அவர்களுக்கு கல்வி பணியில் பொன்விழா கண்ட பேராசான் எனும் விருதை கனிந்த இதயத்தோடு வழங்குவதில் ஜாமியா மன்பவுல் அன்வார் பெருமை கொள்கிறது. மரியாதைக்குரிய காரி ஹதரத் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு பல்லாண்டுகள் வாழ்ந்து கல்வி பணிகளையும் சமூக பணிகளையும் தொடர்ந்து ஆற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்துகிறோம். இப்படிக்கு ஜாமியா மன்பவுல் அன்வார் அரபு கல்லூரி நிர்வாக சபை, லால்பேட்டை. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஹசரத். அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அப்படி திரும்பிக்கங்க. இங்கே அங்கே பாருங்கள், இந்த பாருங்க. இன்ஷா அல்லாஹ். இந்தாங்க கொடுங்க. உட்காரலாம், அது உட்காரலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது ஹிஜ்ரி 1445-46 கல்வியாண்டில் நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஷேகுல் ஜாமியா ஹஜரத்னா கிப்லா அவர்களுடைய பொற்கரங்களால் உங்களுக்கு பட்டம் வழங்கப்படுகிறது. முதலாக தௌரத்துல் ஹதீஸ் மௌலவி அல் ஃபாசில் சனது பெறுபவர்கள் மௌலவி அல் ஃபாசில் எஸ் சாதிக் அப்ரார் அஹமத் அத்தாயி மன்பை BA, சன்னாஃப் அல் ஹாஃபில் RM சல்மான் ஃபாரிஸ், பாலவாக்கம், சென்னை மாவட்டம். பெற்றோரும் சேர்ந்து வாங்க பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள். மௌலவி அல் ஃபாசில் அல் ஹாஃபில் ஜே முகமது சுஹைல் மிஸ்பாஹி மன்பை, சன்னாஃப் மர்ஹூம் மௌலவி ஜே ஜாக்கிர் ஹுசைன், திருவிடை மருதூர், தஞ்சை மாவட்டம். ஒரு நிமிஷம் இடைவெளி இருக்கட்டும். வாங்கினதுக்கு பின்னால் வாசிங்க. வாங்க. அங்கே பாருங்க. மௌலவி அல் ஃபாதில் அல் ஹாஃபில் என் முஹம்மது இம்ரான் மன்பை DCA, சன்னாஃப் மர்ஹூம் ஏ நிஅமத்துல்லா, கும்முடி பூண்டி.
மௌலவி அல் ஃபாதில் பி முஹம்மது ஹாஷிம் இலாஹி மன்பஇ பிஏ, சன் ஆஃப் எஸ் ஃபக்கீர் முஹம்மத், லால்பேட்டை, கடலூர் மாவட்டம். கையை கொடுத்துட்டு பாடுறாங்க. சரி, பாங்க பாங்க. சனதில் ஒரு கை, உஸ்தாதிட்ட ஒரு கை. சனதில் ஒரு கை. மௌலவி அல் ஃபாதில் ஹெச் முஹம்மது அல்தாஃப் மன்பஇ டிசிஏ ஏஐ ஹாஜா முஹம்மத், லால்பேட்டை, கடலூர் மாவட்டம். அங்கே வரும். மௌலவி அல் ஃபாதில் எம் முஹம்மது ஹாஃபில் அத்தாயி மன்பஇ, சன் ஆஃப் ஜே முஹம்மது யூசுப், வடக்கு கொலக்குடி, கடலூர் மாவட்டம். மௌலவி அல் ஃபாதில் ஜே முஹம்மது ரசீன் இலாஹி மன்பஇ பிஏ, சன் ஆஃப் கே ஜாக்கிர் ஹுசைன், மானிய மாடூர், கடலூர் மாவட்டம். மௌலவி அல் ஃபாதில் எம் முஹம்மது அதீம் அத்தாயி மன்பஇ பிகாம், சன் ஆஃப் ஏ முஜீபுர் ரஹ்மான், வடபழனி, சென்னை மாவட்டம். அடுத்து மௌலவி ஆலிம் சனது பெறுபவர்கள். மௌலவி அல் ஆலிம் அல் ஹாஃபில் எம் பஷீர் அஹமது மன்பஇ, சன் ஆஃப் கே முஹம்மது அலி ஜின்னா, தாம்பரம், சென்னை மாவட்டம். மௌலவி அல் ஆலிம் என்எஸ் உசாமா உமர் முக்தார் மன்பஇ, சன் ஆஃப் மர்ஹூம் ஏ ஷாஹுல் மீரான், தெற்குப்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம். மௌலவி அல் ஆலிம் அல் ஹாஃபில் எம் இஸ்மத்துல்லாஹ் மன்பஇ, சன் ஆஃப் மர்ஹூம் ஹெச் முஹம்மத், ஜமீலாபாத், திருவள்ளூர் மாவட்டம். ஹதரத் ஷுக்ரன், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மௌலவி அல் ஆலிம் எம் முஹம்மது உஸ்மான் கனி மன்பஇ, சன் ஆஃப் என் முஹம்மது ஷரீஃப், தாஷா மக்கான், சென்னை மாவட்டம். மௌலவி அல் ஆலிம் எம் ஐ முஹம்மது பஸ்ஸாம் மன்பஇ, சன் ஆஃப் மௌலவி ஆர் முஹம்மது இஸ்மாயில் மன்பஇ, கொல்லுமேடு, கடலூர் மாவட்டம். மௌலவி அல் ஆலிம் அல் ஹாஃபில் எஸ் முஹம்மது இர்ஃபான் மன்பஇ, சன் ஆஃப் சாதிக் பாஷா, விருதம்பட்டு, வேலூர் மாவட்டம். மௌலவி அல் ஆலிம் என் முஹம்மது இத்ரிஸ் மன்பஇ, சன் ஆஃப் நவாப், சிறுவாலை, விழுப்புரம் மாவட்டம். கொஞ்சம் அமருங்க, மற்றவங்க பார்க்கணும்ல. எல்லாமே ஏஞ்சி நின்றா கொஞ்சம் அமருங்க.
மௌலவி அல் ஆலிம் அல் ஹாஃபில் ஹெச் அஸ்வாக் மன்பை சன்னாப் ஹாஜி பாஷா கல்மேல் குப்பம் ராணிப்பேட்டை மாவட்டம். மௌலவி அல் ஆலிம் அல் ஹாஃபில் கே எம் முஹம்மது அர்ஷத் மன்பை சன்னாப் கே மஸ்தான் ராம்நகர் ஆவடி. மௌலவி அல் ஆலிம் ஏ ஜாஹித் பாஷா மன்பை சன்னாப் ஹயாத் பாஷா பெரிய எடப்பாளையம் திருவள்ளூர் மாவட்டம். அங்கே பாருப்பா. மௌலவி அல் ஆலிம் கே முஹம்மது அஸ்ஹருத்தீன் மன்பை சன்னாப் ஜட் கலீலுர் ரஹ்மான் கல்மேல் குப்பம் ராணிப்பேட்டை மாவட்டம். மௌலவி அல் ஆலிம் யு முஹியுத்தீன் அப்துல் காதிர் மன்பை சன்னாப் மர்ஹூம் எம் உமர் ஃபாரூக் வடகரை தென்காசி மாவட்டம். மௌலவி அல் ஆலிம் எம் பஸ்ஸாம் சித்திக் மன்பை சன்னாப் எம்எஸ் முஹிபுல்லா மானியமாடூர் கடலூர் மாவட்டம். மௌலவி அல் ஆலிம் எம் ஐ முஹம்மது இஸ்ஹாக் மன்பை சன்னாப் எம் முஹம்மது இத்ரீஸ் லால்பேட்டை கடலூர் மாவட்டம். தௌரத்தே ஹிஃபுல் குர்ஆனில் ஹாஃபில் சனது பெறுபவர் அல் ஹாஃபில் கே முஹம்மது மிக்தாம் சன்னாப் மௌலவி அல் ஹாஃபில் என் காமில் ஷஃபி சன்னாப் ஷேகுல் ஜாமியா. அடுத்து ஹாஃபில் சனது பெறுபவர்கள் அல் ஹாஃபில் ஜட் முஹம்மது முஆத் சன்னாப் மௌலவி ஜியாவுல் ஹக் மானியமாடூர் கடலூர் மாவட்டம். அல் ஹாஃபில் எஸ் முஹம்மது ஆதில் சன்னாப் சித்திக் உருளையன்பேட்டை பாண்டிச்சேரி. அல் ஹாஃபில் ஏ முதஸ்ஸிர் அக்ரம் சன்னாப் அபு சுஹூது லால்பேட்டை கடலூர் மாவட்டம். தலைவர் தலைவர் கொடுங்க. மசாவுடைய தலைவர் ஒன்று கொடுங்க. நான் கொடுங்க. அடுத்து கணினி பயிற்சி டிசிஏ சான்றிதழ் பெறுபவர்கள். இவர்களுக்கு சான்றிதழை ஜாமியா மன்பவுல் அன்வாரினுடைய தலைவர் சகோதரர் சாதிக் பாய் அவர்கள் வழங்குவார்கள்.
மௌலவி ஆலிம் என்எஸ் உசாமா உமர் முக்தார் மன்பை டிசிஏ. மௌலவி ஆலிம் அல் ஹாஃபில் எம் இஸ்மத்துல்லா மன்பை டிசிஏ. மௌலவி ஆலிம் எம் முஹம்மது உஸ்மான் கனி மன்பை டிசிஏ. மௌலவி ஆலிம் எம் ஐ முஹம்மது பஸ்ஸா மன்பை டிசிஏ. மௌலவி ஆலிம் அல் ஹாஃபில் எம் பஷீர் அஹமது மன்பை டிசிஏ. மௌலவி ஆலிம் அல் ஹாஃபில் எஸ் முஹம்மது மௌலவி ஆலிம் அல் ஹாஃபில் ஹெச் அஸ்வாக் மன்பை டிசிஏ. மௌலவி ஆலிம் யு முஹையுத்தீன் அப்துல் காதிர் மன்பை டிசிஏ. மௌலவி ஆலிம் என் முஹம்மது இத்ரிஸ் மன்பை டிசிஏ. மௌலவி ஆலிம் அல் ஹாஃபில் ஏ ஜாஹித் பாஷா மன்பை டிசிஏ. மௌலவி ஆலிம் அல் ஹாஃபில் கே எம் முஹம்மது அர்ஷத் மன்பை டிசிஏ. மௌலவி ஆலிம் கே முஹம்மது அஸ்ஹருதீன் மன்பை டிசிஏ. மௌலவி ஆலிம் எம் பஸ்ஸாம் சித்திக் மன்பை டிசிஏ. மௌலவி ஆலிம் எம் ஐ முஹம்மது இஸ்ஹாக் மன்பை டிசிஏ. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. நன்றி உரை ரப்பானி அவர்கள் பொருளாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீக்கிரமா துஆ ஓதுங்க. ஜாமியா மன்பவுல் அன்வார் அரபு கல்லூரியுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தந்த ஜாமியாவின் தலைவர் AMF முகமது சாதிக் அவர்களுக்கும், கிராத்தோதி துவக்கி வைத்த ஹாஃபில் சையது அன்வர் அவர்களுக்கும், கீதம் இசைத்த ஹாஃபில் ரஹமத்துல்லா அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஹாஜி KA அமானுல்லா அவர்களுக்கும், துவக்க உரையாற்றிய ஜாமியாவின் துணை முதல்வர் மௌலவி SA சைஃபுல்லா ஹசரத் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய கல்லூரி பேராசிரியர்கள் மௌலானா முகமது அலி ஹசரத் அவர்களுக்கும், மன்பை பேரவையினுடைய மாநில செயலாளர் சையது சுல்தான் அலி பாதுஷா ஹசரத் அவர்களுக்கும், மன்பை பேரவை மாநில பொருளாளர் மௌலானா மௌலவி அஹமது பசீர் சேட் ஆலிம் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா சபையின் தகுதி வாய்ந்த தலைவர் மௌலானா மௌலவி ஹாஃபில் PA காசாம் ஐனுத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய சென்னை அடையாறு ஜாமியா அல் ஹுதா அரபு கல்லூரி முதல்வர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எம் சதீருத்தீன் பாக்கவி ஹசரத்
அவர்களுக்கும், சனது வழங்கி ஆசி உரை வழங்கி துவா ஓத இருக்கின்ற ஷைகுல் ஜாமியா சதுருல் முதர்ரிசின் முஃப்தி அல்லாமா காரி நஜிபுல் மில்லத் கடலூர் மாவட்ட அரசு காசி மரியாதைக்குரிய ஏ நூருல் அமீன் ஹஸ்ரத் அவர்களுக்கும் மற்றும் கல்லூரியுடைய பேராசிரியர்கள், ஜாமியாவுடைய நிர்வாக குழுவினர்கள், சங்கமிகு உலமாக்கள், ஜமாத்தார்கள், திரளாக வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள், பல்வேறு ஊர்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மண்பை உலமாக்கள், ஜமாத்தார்கள், பத்திரிகையாளர்கள், ஒளி அமைத்து தந்த பெருமக்கள், வீடியோ ஆடியோ மற்றும் நேரலை செய்த ஊடக அன்பர்கள் மற்றும் அனைத்து சொந்தங்களுக்கும் ஜாமியா மன்புல் அன்வார் நிர்வாக குழுவின் சார்பில் இதயமார்ந்த நன்றியை தெரிவித்து அமருகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய மௌலானா சதீதுதீன் ஹசரத் அவர்கள் உஸ்தாதுகளுக்கு கொடுக்க வேண்டாமா, அவர்கள் தானே மௌலவிகளை உருவாக்கினார்கள் என்று சொன்ன அந்த நேரம் துவா கபூலாகின்ற நேரமாக இருந்திருக்கும் போல, உடனே இதை கேட்ட சனது பெற்ற மௌலவிகளுக்கு அன்பளிப்பு வழங்கிய உளுந்தூர்பேட்டை முத்தவல்லி சாப் எஸ்டிஎம் முகமது கனி சாஹிப் அவர்கள் ஜாமியாவின் ஒவ்வொரு உஸ்தாதுக்கும் ரூபாய் 2000 அன்பளிப்பாக தருவதாக அந்த ஊருடைய இமாம் அபு தாஹிர் மண்பையின் மூலமாக செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பேரூராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் உடனே பாங்கு சொல்லப்படும் லுஹருக்காக லுஹருடைய தொழுகை ஜமாத்துடன் தொழுது விடுங்கள். அதற்கு பின்பு பள்ளிவாசலுடைய வளாகத்திலே விருந்து உபசரிப்பு நடைபெறும். எல்லா மக்களும் வந்திருக்கின்ற அத்தனை பேரும் உள்ளூர் மக்களாக இருந்தாலும் வெளியூர் மக்களாக இருந்தாலும் விருந்து உபசரிப்பை விருந்து உண்டு விட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நிர்வாகத்தின் சார்பாக. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ர் யா ரஹ்மான் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. யா அல்லாஹ், எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக, எங்களுக்கு உயர்வை தருவாயாக, அந்தஸ்தை தருவாயாக, நாங்கள் கற்ற கல்வியின் பிரகாரம் அமல் செய்ய தௌஃபீக் செய்வாயாக, எங்களது இந்த ஜாமியாவை கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த பட்டமளிப்பு விழாவை நீ கபூல் செய்தருள்வாயாக. இதன் மூலமாக உலகம் முழுவதற்கும் நல்ல பயன்களை தந்தருள்வாயாக. நாங்கள் சனது கொடுத்து அனுப்புகின்ற இந்த மௌலவி ஆலிம்கள், ஃபாசில்கள், ஹாஃபில்களை நீனும் அந்த சனதை அங்கீகரித்து உன்னுடைய தீனுக்காக அவர்களை நீ கபூல் செய்வாக என யா அல்லாஹ் உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம். அல்லாஹ் மன்றாடி கேட்கிறோம். அல்லாஹ் எங்களை கபூல் செய்தருள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி ஹல்கி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு மருத்துவ மருத்துவ
குந்தலிங்க போய் குந்தலிங்க போட்டோ भाई कुंदलिंग बाड़ी कुंदलिंग अच्छा सुरसुरपा काटे अलिए हाँ ओके apa undal ra Tapi punya kan ra?
காட்டுங்க. இதோ வரேன். பாய்ட்டு நீ இங்க பாரு. வரும் வரும். எடுத்துட்டேன் ராஜா. அப்படியே ஒயிலில் தான் வச்சுருக்கேன். ரஹீம் பாய் தெரியாத வீடியோவில். பைஜி ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கிறான். ஒன்று ஃப்ரீயாக ஒன்று வர மாட்டேங்குது. வராரு